ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பசங்க வந்தோடனே சரி நானும் அவங்கள போய் குளிக்க சொல்லிவிட்டு 6 மணி ஆனால் நான் விளக்கு பொருத்திட்டு சரி குழம்புக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நைட்டுக்கு வந்து நம்ம டிஃபன் செய்ய போகிறோம். தேங்காய், இஞ்சி, பூண்டு அப்போ எல்லாத்தையும் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டெல்லாம் தேங்காயில் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். சரி சொல்லிட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு சரி தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சிட்டு சரி குழம்பு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் கடுகு போட்டு கொஞ்சம் தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் நம்ம அரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளியும் நம்ம 4 பீஸ் போட்டு கட் பண்ணி போட்டு தக்காளியை அடுத்து மஞ்சத்தூள் போடுவாங்களா? மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு மஞ்சத்தூள் போட்டு அது கொஞ்சம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண காயை எடுத்து இது கூட போட்டு நல்லா வேக வச்சா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெண்டு வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு காய வச்சுட்டு தான் போடணும். தேங்காய் போட்டுறோம். காய் கொஞ்சம் நல்லா வதக்கி நம்ம வந்து உப்பு கொஞ்சம் காய் கொஞ்சம் நிலைய நம்ம அரைச்சி வச்ச தக்காளி அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அது நல்லா இது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போட போகிறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் வெடி மசாலா போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் வேவிட்டு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். வேவிட்டு சொல்லிட்டு மசாலா போட்டு வெந்தவுடனே அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அந்த தேங்காயோட பச்சை மசாலா போட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி கொதிக்கிட்டு ரொம்ப கொதிக்கிட்டு வந்துட்டு இடத்துல வந்து நம்ம தோசைக்கு வந்து மாவு எடுத்து வச்சுட்டோம். மாவு டேஸ்ட்டு மீதி மாவு எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை கலக்கி எடுத்துகிட்டு இந்த தோசை வச்சுக்கிறோம். மிஸ்டர் தருண் கம்மல் இருங்க, சேட்டை பண்ணாங்க.
சீரியல் பார்த்துட்டு நம்ம தோசை ஊற்றிட்டே இருந்தோம். அப்புறம் பசங்க ஒவ்வொருத்தவங்க சாப்பிட்டோம். 8:30 மணிக்கு சுட ஆரம்பித்த தோசையும் 9 மணிக்குள்ளே சுட்டுட்டேன். அப்புறம் வந்து நாடகத்தை பார்த்துட்டு அப்படியே 9 மணிக்குள்ளே தோசையை சுட்டு முடிச்சு அப்புறம் 9 மணிக்கு நாங்களும் சாப்பிட்டாச்சு. தோசை ஊற்றிட்டே இருந்தேன். இப்போ பாப்பா தம்பி சாப்பிட சொன்னேன். ஒருத்தவங்க ஊற்றி கொடுத்துருந்தேன். அவங்க போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம தோசை ஊற்றி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பாத்திரம் எல்லாம் சிங்கில் போட்டு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு வீட்டில் கூட்டிகிட்டு எல்லா வேலையும் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து போகிறோம். டெய்லி நைட்டு நம்ம வந்து இப்படி தான் எங்களோட ஒர்க்கு போவோம். நைட்டு இப்படி தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவோம். க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவோம். கூப்பிட சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் சரி எல்லாத்தையும் சிங்கில் போட்டு எல்லாத்தையும் இலக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்புறம் அடுப்பு எல்லாம் நல்லா வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கிற பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு ஒரு வீட்டில் பால் ஊற்றிட்டாங்க. அப்புறம் பாலெல்லாம் சூட் பண்ணி காய்ச்சி கொடுத்துட்டு எல்லாம் போய் எடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.